எனக்கன்பான ஏஞ்சல் டிவி நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். Meine lieben Angel TV-Zuschauer, ich begrüße Sie im Namen von Jesus Christus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் கூடுவதினாலே நமக்கு இடையிலே எந்த தொல்லைகளும் வருவதில்லை. Weil wir als Gottes Kinder zusammenkommen, haben wir keine Trauer unter uns. அப்படியானால் ஒரு கேள்வி உங்களுக்கு எழுமே, நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னா எனக்கு தொல்லை வந்துடுமா? உண்மை. Vielleicht haben Sie jetzt die Frage, aber wenn ich nicht Gottes Kind bin, bekomme ich dann Trauer? Sicherlich. துர் ஆலோசனைக்காரர்கள் இந்த பூமியிலே மலிந்து விட்டார்கள். Hier auf der Erde gibt es viele falsche Ratgeber. ஒரு பக்கம் தேவன் தமது தாசர்களை அனுப்பி நல்ல ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். Auf der einen Seite schickt Gott seine Diener und gibt guten Rat. மறுபக்கம் சாத்தான் தனது ஏஜென்ட்டுகளை அனுப்பி துர் ஆலோசனையை வழங்கி கொண்டிருக்கிறார். Auf der anderen Seite schickt Satan seine Vertreter und gibt falschen Rat. எனவேதான் நாம் எப்பொழுதும் தேவனுடைய ஆலோசனைக்காரர்களோடு இணைந்து பிணைந்து வாழ வேண்டும். Deswegen sollten wir allzeit Gemeinschaft haben mit guten Ratgebern und Gottesdienern. தேவ மனிதனும் தீர்க்கதரிசியுமான அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் தேவ ஆலோசனையை பெற்று நடத்தி கொண்டிருக்கிற நல்ல நிகழ்வுகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். Lasst uns Gott danken für den Propheten Sadus und der Selverei, der nach dem Ratschlag Gottes diesen Dienst tut. எனக்கு ஒரு நல்ல தாய்மாமா இருந்தார். Ich hatte einen guten Onkel mütterlicherseits. அவர் பெயர் லேட் மிஸ்டர் பால் சிவராமன். Und sein Name war Herr Paul Sivaraman. அவர் சொல்வார், டேய் ஜான், உதவியாயிருடா, அப்படி இல்லைனா உபத்திரவமா மாத்திரம் யாருக்கும் இருக்காதே. Und er sagte oft zu mir, John, sei Hilfestellung für andere, wenn nicht, dann sei wenigstens kein Hindernis. இன்றைக்கு உபத்திரவத்தை கொடுப்பதற்கென்றே ஏராளமானவர்கள் மலிந்து கிடக்கிறார்கள், பிறந்து இருக்கிறார்கள். Heute gibt es sehr viele Leute, die dafür geboren sind, falschen Rat zu geben. பல வருடங்களுக்கு முன்பதாக அருமையான ஐயா டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் தனது வாழ்க்கையில் தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை உலகிற்கு சொன்னார். Vor einigen Jahren gab der jetzt verstorbene Dr. D.J.S. Dinagaran einige Offenbarungen Gottes an die Welt weiter. எத்தனை விதமான அவமானமான காரியங்கள் எழுதப்பட்டது, பேசப்பட்டது. Gegen ihn wurden sehr viele falsche Dinge geschrieben und gesagt. அது துர் ஆலோசனைக்காரர்களால் வந்த உபத்திரவம். Das waren Schmerzen, die durch falsche Ratgeber entstanden sind. இன்றைக்கும் அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் தேவனுடைய ஆலோசனையை பெற்று பல காரியங்கள் செய்கிறார்கள். Auch heute handelt Prophet Sadus und der Selverei nach dem Ratschlag Gottes. எனினும் அவருக்கு விரோதமாக துர் ஆலோசனைக்காரர்கள் மலிந்து கிடக்கிறார்கள். Aber auch gegen ihn gibt es schlechte Ratgeber. ஏன் உங்களுக்கும் எங்களுக்கும் கூட துர் ஆலோசனைக்காரர்களால் உண்டாகிற வேதனையான காரியங்கள் ஏராளம் ஏராளம் என்பதை நாம் நன்கு அறிவோம். Auch Sie und ich kennen den Schmerz, der ausgelöst wird durch falsche Ratgeber. இது ஆதியிலிருந்து இன்று வரை இருக்கிறது. Dieses Problem existiert von Anbeginn der Zeit. தேவனால் உண்டாக்கப்பட்ட நல்ல தூதர்களிலே ஒருவன் தான் நான் ஆண்டவருக்கு மேலாக போவேன் என்று துர் ஆலோசனையினாலே மேலே போனான், கடைசியில் கீழே விழுந்தான். Einer der Engel, die durch Gott geschaffen worden sind, hatte den falschen Rat, dass er höher sein möchte als Gott und kam dadurch zu Fall. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, ஆதி பெற்றோர்கள் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு மகிழ்ந்திருந்த அந்த குளிர்ச்சியான காலகட்டம் எவ்வளவு மகிழ்ச்சியானதாக இருந்திருக்கும். Meine lieben Zuschauer, wie schön war wahrscheinlich die Zeit, die unsere Anfangseltern hatten, Adam und Eva mit Gott. 6 நாட்கள் கர்த்தர் ஒவ்வொன்றை செய்து முடித்தார். Gott erschuf die Welt in 6 Tagen. 7வது நாள் ஓய்ந்திருந்தார். Am 7. Tag ruhte er. அதற்கு பின்பு தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட மகுடமான மானுட வர்க்கத்தை ஏதேன் என்னும் தோட்டத்திலே கொண்டு போய் வைத்தார். Danach setzte er die Krone der Schöpfung, die Menschheit, in den Garten Eden. பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, தேவன் அவர்களோடு உலாவும்படியாக அந்த தோட்டத்திற்கு வருவார் என்று. Die Bibel sagt, dass Gott in diesen Garten kam, um mit ihnen Gemeinschaft zu haben. அது எத்தனை காலங்கள் என்று எனக்கு தெரியாது. Ich weiß nicht, wie lange diese Zeit andauerte. எனினும் அந்த மகிழ்ச்சியான காலகட்டங்கள், தேவனோடு இருந்த அனுபவங்கள் அனந்தமானது, ஆச்சரியமானது. Aber die Zeit, die sie mit Gott hatten, war sicherlich sehr schön und sehr hilfreich. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அந்த பொல்லாதவன் துர் ஆலோசனைக்காரன் இந்த நல்ல குடும்பத்தை கெடுக்க உள்ளே நுழைந்தான். In dieser Zeit kommt Satan in diese Familie, um sie zu zerstören.
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை பின்னர் வாசித்து பாருங்கள். Sie können das nachlesen in Genesis 3 in den ersten 8 Versen. அதில் 1ஆம் வசனத்தை மாத்திரம் நாங்கள் வாசிக்கிறோம், கேளுங்கள். Davon möchten wir jetzt nur den ersten Vers lesen. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. Und die Schlange war listiger als alle Tiere des Feldes, die Gott der Herr gemacht hatte. Und sie sprach zu der Frau, hat Gott wirklich gesagt, von allen Bäumen des Gartens dürft ihr nicht essen? பாருங்களே, இந்த ஆலோசனைக்காரனுடைய துவக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று. Schauen Sie doch, wie der Anfang von diesem schlechten Ratgeber aussieht. தேவனாகிய கர்த்தர் இப்படி சொன்னது உண்டோ என்று கேட்கிறான். Er fragt, ist es wirklich wahr, dass Gott das so gesagt hat? இதுவே ஆதி மனிதர்களாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு சவாலாக மாறுகிறது. Genau das wird zu einer Herausforderung für Adam und Eva. குறிப்பாக ஏவாள் நயவஞ்சகமாக ஆலோசனை கொடுக்கிற சாத்தானுடைய வலையிலே விழுந்து போகிறார்கள். Besonders Eva fällt in die Ratschlag von der hinterlistigen Schlange. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புசிக்கும் நாளிலே சாவீர்கள் என்று. Gott sagte, an dem Tag, an dem ihr davon esst, werdet ihr sterben. ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். Aber lest Genesis 3, Vers 4. நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சாத்தான் சொல்லுகிறார். Satan sagt, ihr werdet auf gar keinen Fall sterben. எவ்வளவு ஒரு ஆலோசனை பாருங்கள். Was für ein schlechter Rat. தொடர்ந்து அவன் சொல்கிறான், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று. Weiterhin sagt er, an dem Tag, an dem ihr das esst, werden eure Augen geöffnet werden. நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். Ihr werdet sein wie Götter. என்னென்ன காரியங்களை சொல்லி இவர்கள் மனதை கெடுக்க முடியுமோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பண்ண போக முடியுமோ, அத்தனை தந்திரங்களையும் லாபகரமாக உபயோகப்படுத்துகிறான். Er gebraucht alle hinterhältigen Dinge, die man sagen kann, damit er verhindern kann, dass Adam und Eva Gott gehorsam sind und den Ratschlag Gottes befolgen. கடைசியிலே ஏவாள் அந்த ஆலோசனைக்காரனுடைய ஆலோசனைக்கு விழுந்து போனால் அவளோடு நில்லாமல் தன் கணவனாகிய ஆதாமையும் விட பண்ணினாள். Am Ende verfällt Eva in die hinterhältigen Rat von Satan und nicht nur das, sondern sie zieht auch noch ihren Mann mit hinein. நடந்தது என்ன? தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாமல் ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. Was passierte danach? Es steht in der Bibel, dass sie nicht vor Gott stehen konnten und sich deshalb verstecken mussten. தேவ சமூகத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். Wir lesen, dass sie aus der Gegenwart Gottes vertrieben worden sind. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ சமூகத்தை அனுபவிக்க வேண்டிய நாம் நிரந்தரமாக அனுபவிக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு இருக்கிறோம் என்றால் ஆலோசனைக்காரனுடைய ஆலோசனை கேட்பதுதான். Meine lieben Zuschauer, wenn wir diejenigen, die wir Gottes Gegenwart allzeit genießen sollten, nicht heute in der Lage dazu sind, dann ist es aus diesem falschen Ratschlag von Satan. யோபு என்ற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் அதை நாம் பார்க்கின்றோம். Wir sehen das auch im Leben von Hiob. சாத்தான் தந்திரமாக போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று யோபுவை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். Satan stellt sich hinterlistig in die Gegenwart Gottes und kritisiert Hiob. அதுபோலதான் இன்றைக்கு சாத்தான் ஏதாகிலும் ஒரு வழியிலே நம்மை குற்றப்படுத்த வேண்டும் என்று அவன் கங்கணம் பூண்டவனாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். Und genauso versucht auch Satan alles Erdenkliche, um uns vor Gott zu beschuldigen. சிலர் வந்து சொல்வார்கள், போய் இவங்களோடவா உங்க ஐக்கியம் இருக்கு? Manche kommen und sagen, habt ihr etwa Gemeinschaft mit solchen Leuten? போயும் இந்த ஊழியத்திற்கா காணிக்கை அனுப்புறீங்க? Sendet ihr etwa euer Geld zu diesem Dienst? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு உங்களை ஏவிக் கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் அவனுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அவனும் உங்களை வேறு விதமாக ஏவும் பொழுது கவனமாயிருங்கள். Gott befähigt euch nach seinem Willen, um euch zu segnen und lässt euch Dinge tun. Und in dieser Zeit wird Satan versuchen, euch daran zu hindern. Also seid vorsichtig. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும் என்று தாவீது அரசன் கெஞ்சி அழுது பிரார்த்தனை செய்தார். König David betet und fleht Gott an, bitte schick mich nicht aus deiner Gegenwart. நான் எதை வேண்டுமானாலும் இழந்து போக ஆயத்தமா இருக்கிறேன், ஆனால் உம்முடைய சமூகத்தை மாத்திரம் நான் இழந்து போகக்கூடாது என்று பக்தர்கள் பரிசுத்தவான்கள் கதறினதை நாம் அறிவோம். Wir wissen, dass viele Heilige geschrien haben zu Gott, wir sind bereit, alles aufzugeben, aber nicht die Gegenwart Gottes. இவர்கள் தேவ சமூகத்தில் இருந்து வெளியே தள்ளப்பட்டதற்கு ஒரே காரணம் அவர்கள் கேட்ட ஆலோசனை. Der Grund, warum sie aus der Gegenwart Gottes vertrieben worden sind, ist der falsche Ratschlag, den sie damals befolgt haben.
இன்றைக்கு குடும்பத்தை பிரிப்பதற்கு, தேவ சமூகத்தை விட்டு வெளியே தள்ளுவதற்கு சாத்தான் கங்கணம் பூண்டு கொண்டிருக்கிறார். Satan versucht auch heutzutage alles Mögliche, um Familien auseinanderzutreiben. நீங்கள் தேவ ஆலோசனையின்படி நடக்க பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழுங்கள். Lebt erfüllt vom Heiligen Geist, damit ihr dem Ratschlag Gottes folgen könnt. இன்றைக்கு அநேக ராஜாங்கங்களிலும் கூட சாத்தான் புகுந்திருக்கிறான். Heutzutage ist Satan auch in vielen Nationen eingekehrt. 1 நாளாகமம் 21 அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் 7 வசனத்தையும் வாசித்து பாருங்களேன். Da steht in 1. Chroniken 24 in den ersten 3 Versen und im 7. Vers. சாத்தான் அங்கே கணக்கு பார்க்கும்படியாக தாவீதை ஏவி விடுகிறார். Satan stiftet David an, sodass er eine Zählung durchführt. முதல் வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறோம், கேளுங்கள். Wir lesen nur den ersten Vers davon. 1 நாளாகமம் 21:1. 1. Chroniken 21, Vers 1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. Und Satan stellte sich gegen Israel und reizte David, Israel zu zählen. 7 வசனத்தில் கர்த்தருக்கு அது விஷமமாக இருந்தது என்று பார்க்கிறோம். Wir lesen im 7. Vers, und diese Sache war böse in den Augen Gottes und er schlug Israel. 7 வாசிக்கிறோம், கேளுங்க. Wir lesen den 7. Vers. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். Und diese Sache war böse in den Augen Gottes und er schlug Israel. ஒவ்வொரு தேசத்தையும் இப்படிதான் சாத்தான் இன்றைக்கு ஏவி தன் பக்கமாக ஈர்த்து கொண்டு வருகிறான். Und genauso versucht auch Satan, alle Nationen heute zu reizen und auf seine Seite zu ziehen. அடுத்து தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கையிலே சாத்தான் புகுந்து விளையாடுகிறான். Als nächstes kommt Satan in das Leben von Propheten und spielt darin. என்னாகமம் 31 அதிகாரம் 16 வசனத்தில் வாசித்து பாருங்கள். In Numerus 31, Vers 17 könnt ihr das lesen. அங்கே பிலேயாமை குறித்து வாசிக்கிறோம். Dort lesen wir über Bileam. அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்பட போகிறதை பார்க்கிறோம். Dort lesen wir, dass er sich aufmacht, um Dinge zu tun, die Gott nicht gefallen. அதனால் எத்தனை வேதனை வருகிறது. Wie viel Schmerz kommt daraus? அகித்தோப்பேலு என்று சொல்லப்பட்ட ஒருவன் தாவீதினுடைய அரசாங்கத்தில் இருந்தான். Es gab einen Menschen in der Regierungszeit von David, der hieß Ahitophel. 2 சாமுவேல் 15 அதிகாரத்திலிருந்து அவரை பற்றி வாசிக்கலாம். Wir können das in 2. Samuel 15 nachlesen. காலம் போன போக்கினிலே அவனுடைய ஆலோசனையே துர்ஆலோசனையாக மாறுகிறது. Im Laufe der Zeit wird selbst sein Ratschlag ein falscher Ratschlag. ஒரு காலகட்டத்தில் தாவீது இப்படியாக பிரார்த்தனை செய்கிறார். Zu einer bestimmten Zeit betet David wie folgt. 2 சாமுவேல் 15 அதிகாரம் 31 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். Wir lesen das in 2. Samuel 15, Vers 31. தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். Da sagte David, mach doch Herr den Rat Ahitophels zur Torheit. கடைசியில் அகித்தோப்பேலுடைய வாழ்க்கை என்ன ஆனது தெரியுமா? Wissen Sie, was aus dem Leben von Ahitophel wurde? அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும்படியாக நான்று கொண்டு செத்தான். Er beging Selbstmord und erhängte sich. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, துர் ஆலோசனையினாலே அநேக தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை கூட கெட்டு போய் கொண்டிருக்கிறது. Meine lieben Brüder und Schwestern, durch falschen Rat wird sogar das Leben von Propheten zerstört. எப்படி இவர்களை நல்ல தீர்க்கதரிசிகள் என்று அறிவது? Wie kann man gute Ratgeber erkennen? காலத்து இஸ்ரவேலர்களுக்கு இல்லாத பாக்கியம் இக்காலத்து ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கும் எனக்கும் உண்டு. Wir als die heutigen Israeliten haben ein Vorrecht, was die damaligen Israeliten nicht hatten. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம் கூடவே வாசம் பண்ணுவதே. Nämlich, dass der Heilige Geist allzeit bei uns wohnt. ஆகவே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதிருங்கள். Deswegen wandelt nicht auf den Wegen von falschen Ratgebern. யோபு புஸ்தகம் 21 அதிகாரம் 11 வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். Wir lesen in Hiob 21, Vers 11. ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. Siehe, steht nicht ihr Glück in ihrer Hand, der Rat der Gottlosen sei fern von mir. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. Der Rat von Gottlosen sei fern von mir. சங்கீதம் 1:1 நம் எல்லாருக்கும் மனனமாய் தெரியும். Wir kennen alle den Psalm 1:1 auswendig. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல் என்று அங்கு பார்க்கின்றோம். Wir lesen dort nicht wandeln auf den Wegen von falschen Ratgebern. சில நேரங்களிலே நம்முடைய உற்ற உறவுகளே துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்க முற்படுகிறார்கள். Manchmal ist es sogar so, dass unsere Verwandten und aus der Familie sogar falscher Rat kommt. ஒரு தாய் கொடுத்த துன்மார்க்கமான ஆலோசனையை பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். In der Bibel lesen wir einen falschen Rat, der durch eine Mutter gegeben wird. 2 நாளாகமம் 22 அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களில் அதை பார்க்கின்றோம். Wir lesen das in 2. Chroniken 22, Vers 2 und 3. அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து ஒரு வருஷம் எருசலேமிலே அரசாண்டான்.
ஒம்ரியின் குமாரத்தியாக அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாயிருந்தாள். 22 Jahre war Ahasia alt, als er König wurde, und er regierte ein Jahr in Jerusalem, und der Name seiner Mutter war Athalia, die Tochter Omris. Auch er ging auf den Wegen des Hauses Ahabs, denn seine Mutter war seine Beraterin zu gottlosen Handeln. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உற்ற உறவுகளை பெற்றவர்களை துராலோசனை கொடுக்கும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Meine lieben Brüder und Schwestern, in der Zeit, in der selbst Familienmitglieder falschen Ratschlag geben, müsst ihr vorsichtig sein. 1 நாளாகமம் 10:13 அஞ்சனம் பார்க்கிறவர்களுடைய துராலோசனையினாலே தங்களுடைய வாழ்க்கையை நரகமாக்கினவர்களை குறித்து வாசிக்கிறோம். Wir lesen in 1. Chroniken 10, Vers 13 über Menschen, die durch falschen Ratschlag ihr Leben zerstörten. பழைய ஏற்பாட்டு காலத்து சவுல் செத்தே போனான் என்று அங்கு வாசிக்கிறோம். Wir lesen dort, dass der alttestamentliche Saul dadurch starb. தேவனுடைய ஆலோசனையை தள்ளுகிறவருடைய முடிவு பரிதாபமானது. Das Ende von den Leuten, die Gottes Ratschlag abschieben, ist sehr zu bemitleiden. இயேசுநாதரை சொன்னார் லூக்கா 7:30 தங்களுக்கு தாங்களே கேடு உண்டாக்கிக் கொள்கிறார்கள். Jesus selbst sagte in Lukas 7,30, dass sie sich selbst ihr Leben zerstören. நேயர்களே, துர் ஆலோசனை நமக்கு வேண்டாம். Wir wollen keinen falschen Rat. துர் ஆலோசனைக்காரர்களுடைய ஐக்கியம் வேண்டாம். Wir wollen keine Gemeinschaft mit falschen Ratgebern. சாத்தானுடைய ஏஜென்ட்டுகளோடு நமக்கு ஐக்கியம் வேண்டாம். Wir wollten keine Gemeinschaft mit den Vertretern Satans. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் கொள்வோம். Lasst uns Gemeinschaft haben mit dem Heiligen Geist. வாங்க கண்களை மூடி ஜெபிப்போம். Lassen Sie uns gemeinsam beten. பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல் கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுமா. Himmlischer Vater, bitte hilf uns dabei, nicht auf den Wegen von falschen Ratgebern zu wandeln, sondern gute Ratschläge zu befolgen. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை விட்டு நீங்காதபடிக்கு எப்பொழுதும் எங்களுக்குள் வாசம் பண்ணும் அப்பா. Heiliger Geist, bitte weiche nicht von uns, sondern lebe in uns allzeit. அவர்கள் பேச்சை கேட்டு நான் ஏமாந்து போனேனே என்று ஒருவரும் பின் வருத்தப்படவே கூடாது. Bitte lass nicht zu, dass man bereuen muss, dass man falschen Ratschlag befolgt hat. ஐயோ, இவர்களால் தான் நாங்கள் இந்த நிலைக்கு ஆனோம் என்று எவரும் சொல்லக்கூடாது. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்கப்பா. Bitte lass nicht zu, dass jemand sagen muss, ich habe diesen Leuten befolgt und ihren falschen Ratschlag gemacht und dadurch ist mein Leben zerstört. மிஸ்டர் டேவிட், உங்க இனிஷியல் பி பிசினஸ்ல இவரோட பார்ட்னர் ஆகி அவர் சொல் பேச்சு கேட்டு இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேனே, எனக்கு மீண்டும் ஒரு வழி வருமா என்று கதறுகிறீர்கள். போகட்டும், கர்த்தர் உங்களுக்கு புதுவாழ்வு தரும்படியாக அவர் விரும்புகிறார். நீங்கள் அவரை நன்றாய் பற்றிக் கொள்ளுங்கள். இழந்தவைகளை திரும்ப கர்த்தர் தருவார். மிஸ்டர் பி டேவிட். Herr David, Ihre Initialien sind P und Sie haben sich zusammengetan mit Ihrem Geschäftspartner, der Ihnen einen falschen Ratschlag gegeben hat und Sie sind bekümmert, weil Sie dadurch alles verloren haben. Lassen Sie es sein und befolgen Sie Gottes Ratschlag. Er möchte Ihnen ein neues Leben geben. Halten Sie sich an Gott und er wird Sie groß machen. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய வார்த்தைக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமென். Herr, bitte gib uns ein Leben, dass wir mit dem Heiligen Geist zusammen auf den Wegen von Christus wandeln können und für ihn leben können und nicht auf den Wegen von falschen Ratgebern leben. In Jesu Namen bitten wir dich darum. Amen. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய ஆலோசனைப்படி நடவுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Liebe Zuschauer, der Herr ist mit euch. Befolgt seine Ratschläge und er wird euch segnen. God bless you.